Hi friends, welcome back to Mama Bemma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து நாங்க சுத்திட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிட் இருக்குது. இந்த ரெண்டு பிட் ஆஃப் கிளாத்ஸ நம்ம இணைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தைக்கணும். தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வாங்கணும். என்ன வாங்கணும்? அது பேர் என்ன? வாஷிங் மிஷின் வருது பாருங்க. தையல் மிஷின் வாங்கணுமாமா. இந்த அம்மா வந்து கிளாஸ்க்கு போறேன் அப்படி இப்படின்னு அதெல்லாம் கிடையாது. வாங்கி கொடுக்குறேன். வேணா வீட்டில் பக்கத்தில் இருக்க ஆலிசக்காவை கேட்பியோ இல்லை வருஷாமாவை கேட்பியோ இல்லை யூடியூப்பை பார்த்து கற்றுப்பியோ என்னமோ பண்ணிக்கோ. இந்த கிளாஸுக்கு போகிறேன் அந்த வேலையெல்லாம் வேணாம் அப்படின்ட்டேன். ஓகே நீயா போய் பார்க்கலான் இருக்கோம். என்ன பார்க்க போகிறா என்ன எதுன்னு உனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. போய் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு நம்ம என்ன மிஷின் வாங்க போகிறோம் இல்லை வேடிக்கை பார்க்க போகிறோமா என்ன எதுன்னு எனக்கே தெரியல. போய் பார்த்து பேபி மக அந்த டைமில் ஒரு ஞான உதயம் உதிக்கும். அந்த ஞான உதயத்தை பேஸ் பண்ணி தான் கொண்டு போவோம். இதெல்லாம் என்கிட்ட கொடுத்தா சும்மா ஒரு 5 ரூபா நூல் கண்டுலயும் ₹1 ஊசிலையும் வச்சிருக்கேன். எனக்கு எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ட்ரெஸ் வச்சிருக்கேன் பிடிக்கிறதுக்கு. அது பிடிக்கிறதுக்கு பிடிச்சி கொடுக்கறதுக்கு தான் 1000 பேர் இருக்காங்களே. அவங்க கிட்ட கொடுத்தா ஒண்ணுக்கு 18 பீஸ். நீ அது அந்த வேலைக்கு நீ ஆக மாட்டப்பா. நீ ஆக மாட்ட. நீ வேணா பாரு. அதுவும் மேல பர்ணையில ஏத்திடுவோம். இல்ல இங்க வேணா பாருங்க நடக்குதா இல்லையா. சாதாரணமா நீ எடை போட்டுட்டே இருக்கப்பா. எப்ப மூஞ்ச காட்டேன். ஒரு விஷயம் செய்யணும்னா எனக்கு செய்ய விடாம விளங்க விடாமே பண்றேங்க. எது நானு இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும்பா எந்த விஷயத்துக்கு நீ ஆகுவ எந்த விஷயத்துக்கு நீ ஆக மாட்டேன்னு. நீ என்ன சொன்ன? இல்ல அதுதான் சேனல் ஆரம்பிக்கிறேன். நான் என்ன பண்ணேன்? அதான் ஆரம்பிக்க சொன்னேன் நானும். ஓகே அப்படின்னு ரைட்டா. அதை எப்படி கொண்டு வந்தேன்? கரெக்டா வந்துருக்கோம்ல. அது அந்த மாதிரி வேலைகளுக்கு நீ ஆகுவ. இந்த மாதிரி உட்கார்ந்து தைக்கிறது உட்கார்ந்து இது பண்றது அதுக்கெல்லாம் நீ ஆக மாட்டேன். மணிக்கணக்கா செய்யற வேலை இல்லப்பா. இப்படி எப்படிங்கிறதுக்குள்ள செய்யற வேலைப்பா. ஸோ அதுக்கு சத்தியமா நீ ஆக மாட்டப்பா. எவ்வளோ கொடுத்து வாங்கணும் நம்ம? இதுவே 12,000 எவ்வளோ கொடுத்து வாங்கணும் அந்த அயன் பண்றத? நீங்க தான் அயன் பண்றீங்களா? அப்புறம் அதுதான் வேற வழி இல்லாம வாங்கியாச்சுன்னு நான் அயன் பண்ணி நிக்கிறேன் இப்போ. என்னப்பா வாங்கியாச்சு. சரி வாங்கி அந்த டப்பாவோட அப்படியே ஏற்றி மேலே பறனை மேலே வைக்க போற. அது இங்கே இருந்தாச்சு பரவாயில்ல. அப்படியே அவங்க அழகாக வச்சு வேடிக்கை பார்த்துன்னு இருப்பாங்க. அதான் டேபிள் இல்லைன்னா என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நீங்கள் ஏதோ ஒரு டேபிள் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. இதுக்கு டேபிள் வர வேணுமாப்பா? நம்ம வீட்டில் இருக்கிறது ஏதாவது ஒன்று வச்சு நம்ம லேப்டாப் டேபிள்லேயே வச்சு கூட பண்ணிக்கலாம்ல. நானும் தைக்க போகிறேன். நீ எதுக்கு ஆகுவ எதுக்கு ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியும். பா இவங்க சொல்றது நல்லா கேட்டுக்கோ. வீட்டுக்கு போய் புது ட்ரெஸ்ஸை எடுக்கிறோம் கிழிக்கிறோம் அதை இதில் வச்சு தைக்கிற. அவங்க வந்து சொல்லி தருவாங்க. அவங்க மிஷின்காரங்க வருவாங்க. அவங்க வந்து சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ ஆனே பண்ணணுமா? அதை நம்ம பார்த்து ஆன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஆன் பண்றாங்க பாருங்க. அவங்க மிஷின் ஆன் பண்ணி காட்டுறாங்க. என்னன்னா இப்ப தைக்க சொல்லி தருவாங்கல்ல. இந்த டெமோ காட்ட வருவாங்க. உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லா சோத்த போட்டு இருங்க நான் தச்சு பழகுனதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போவீங்களா? அவங்களுக்கு வேற வேலை இல்ல. உனக்கு சொல்லி தரதுக்கு தான் சொல்லி தருவாங்க. ரைட்டா பேசிக்கே இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு போயிடுவாங்க. தேவையில்ல நமக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமே. யூடியூப் இருக்க கவலையே. யூடியூப் பார்த்து கத்துப்ப. ஆன்லைன் கிளாஸ் போலாம். எல்லா கிளாஸுக்கு போயிட்டு வாங்குவாங்கப்பா. வாங்குறதுக்கு முன்னாடியே நீ போறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சு. அவுட் சைடு கிளாஸ் ஆகாது. இன்னர் கிளாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வாங்கணும். என்னோட குரு யார் தெரியுமா? குட்டி பிரியா. அது அவங்க அம்மாவுக்கு தெரியும். அது கூட ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஓகேவா நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க்கா நான் தச்சிருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இப்போ ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. எல்லாரும் வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுக்கிறீங்க. இது அத்தியாவசிய பொருள். இது வந்து இது என்னப்பா கரண்ட்ல ஓடுமா? இதுக்கு வேற இபி பில் கட்டணுமா உங்களுக்கு? ரொம்ப அதிகமாக இருக்காது கரண்ட். அப்படியே தள்ளினே போக வேண்டியது தான். நீங்களாவே தள்ள வேண்டாம். துணி அதுவே தள்ளி பிடிச்சா மட்டும் போடணும். நீங்கள் எப்பவுமே துணியை எப்படி தான் பிடிக்கணும். ஏன்னா நீங்கள் எப்படி பிடிச்சிங்கன்னா இந்த நீரில் கீழே ஏறி இறங்கும்போது நம்ம கையில் அடிச்சிடும். அதான் நீங்கள் எப்படி தான் பிடிக்கணும். இந்த இடத்துல இப்படி பிடிக்கணுமா? இப்போ எண்டு வந்துச்சுன்னா நீங்கள் காலை எடுத்துடலாம். இங்கே நான் அடிச்சுட்டு காட்டுவேன். போனக்காந்துருக்கு. அது ஸ்ட்ரைட்டா விட்டா ஸ்ட்ரைட்டா போகுது அது பாட்டுன்னு.
முதல்ல கோக்க கற்றுக்கோ, அதுக்கப்புறமா நீ அடிக்க கற்றுக்கலாம். கொஞ்சம் நேரம் தான் வந்துருப்பா. அது ஈஸி தான்ப்பா, நானே பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல. என்ன எங்க அடி, இன்னொரு வாட்டி அடி. அப்படியே அந்த இதெல்லாம் வெளில எடுத்து கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து இவ கோக்கட்டும். இப்போ ப்ளஸ் பண்ணுங்க. இந்த கார்னரும் இந்த கார்னரும் பிடிக்கணுமா? நீ அப்படி உள்ள கை விட்டோன்னு வச்சுக்க, நகத்தோட சேர்த்து டக்க 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 தையல் போட்டு போயிடும் விரல்ல. நம்ம ட்ரெஸ்ஸை டைட்டாலாம் பிடிக்க வேணாம். ஒரு நாள் இப்போ அந்த சைடில் இருக்கிறோம், இங்கே தூக்கணும். பத்தியா என் தையலை எவ்வளோ அழகாக வச்சுருக்குன்னு. நூல் ஒன்று சுத்துச்சுல, அது பேர் என்ன தெரியுமா? பாபியா? ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் இப்படி தான் டெஸ்ட் வைப்பேன். பில்டிங்க்கு போகிற வரைக்கும் உனக்கு நான் டெஸ்ட் கொடுத்துக்கினே இருப்பேன். அந்த டெஸ்ட்லாம் நீ பாஸ் பண்ணினா அங்கே பில்டிங்கில் பணம் கட்டுவேன். ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு கீழே வந்துடுவேன். போகிறேன் இன்னைக்கு நான் தைக்கிறேன், உன்னை தைக்கிறேன். நான் எதுக்கு தைக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? ஐ டோன்ட் வாண்ட். வா, நீயும் மௌலியை தச்சு கொடுன்னு கெஞ்சுவீங்கல்ல. நான் கெஞ்சவே மாட்டேன். அவன் கெஞ்சறதுக்கும் வாய்ப்புகள் கம்மி. ஏன்னு கேளு, எங்கேயாச்சும் நீ கேவலமாக தைச்சிடுவியோன்னு உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டான். இருக்கிறதுலே கேவலமான டெய்லர் யாருன்னா அது எங்கள் அம்மா தான்னுவோம். அதனால் அவனும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டான். நீ என்ன பண்ணுவ, கொஞ்ச நாளைக்கு உட்காந்து நானே தச்சு போட்டுக்கிறேன்டா இந்த புது பொண்டாட்டி கணக்கா அதை பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் சீப்போனானோன்னு மாடியில் ஏற்றி வச்சுடுவேன். சைடு பிடிக்கிறதுக்கு, ஓரடிக்கிறதுக்கு இதுதான், வேற எதுக்குமே இல்லை. ஆனால் ஒரு பொருள் வாங்கும்போதுப்பா அவங்க மார்க்கெட் பண்ணுறத விட நீ என்கிட்ட பயங்கரமாக மார்க்கெட் பண்ணுறப்பா அந்த பொருளோட பெனிஃபிட்ஸ் எல்லாம். நான் பிளவுஸ் தைக்க போறதில்ல, சுடிதார் தைக்க போறதில்ல. அப்புறம் வேற எதுக்கு இது உனக்கு? இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு தான். பா, எனக்காக என்ன வாங்கின? அந்த உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்துக்கிறேன். வேலை வெட்டி இல்லாத உனக்கு வேலை கொடுக்கணும்ன்றதுக்காக காசை செலவு பண்ணி இதை வாங்கி கொடுத்தாச்சு. யானையை வாங்கி கொடுத்துட்டு யானைக்கு சங்கிலி வாங்காம இருந்தா எப்படி அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு போய் நூலை வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெயின்போ கலர்ஸ் எத்தனை? 7. கிழிஞ்சது போ. ஆமா, சொல்லி கொடுக்கலையா உனக்கு? ரெயின்போ கலர்ஸ் 7 கலர்ஸ் தான். சாரி, ரெயின்போ கலர்ஸ் 7. நானே மறந்துட்டேன். ரெயின்போ கலர்ஸ் 7. டோட்டல் கலர்ஸ் எத்தனை? 21 14. கிழிஞ்சது போ. 12. நீ ஸ்கெட்ச்ல எத்தனை கலர்? 12 கலர். ஸ்கெட்ச்லயே அப்படிதான் கேட்கணும். இது சரியான படிக்காடு. ஸ்கெட்ச்லயே 12 கலர் தான். ஆனா உனக்காக நான் 16 கலர் வாங்கி வந்துக்கிறேன். விதவிதமா நூல்கண்டு. டார்க் பிரவுன், லைட் பிரவுன், டார்க் கிரீன், லைட் கிரீன், ரோஸ், எல்லோ, ஒயிட். இங்க கொண்டா, இங்க காட்டு. புரியுதா? இங்க காட்டு. போட்டு கர 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 கரன்னு தச்சு எடுக்கிற நீங்க. இத்தனை கலர் எங்க இருந்து புடிச்சுன்னு வந்த? நம்ம இவர் கடையில இருந்து தான். முன்னாடி ஃப்ரண்ட்லியா? எதுக்கு இத்தனை அப்படின்னாரு. வேலை வெட்டி இல்லாம இது வாங்கி என் பொண்டாட்டி இப்படிதான் நான் கேட்டா, நானும் வாங்கி கொடுத்தேன். 2 நாள் தான், அதுக்கு மேல ஒன்றும் பண்ணல, அப்படியே ஓரமா கிடக்குது அப்படின்னாரு. நான் செகண்ட் ஹேண்ட்ல தான் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னாரு. எனக்கும் இது தெரியுங்க, தெரிஞ்சேதான் இப்ப நானும் வாங்கி கொடுத்துக்கிறேன். கேட்டா அவ வளர்ச்சியை நான் கெடுக்கிறேனாமா, இல்லாத சீன்களை நான் ஒன்று கேட்டு நீ ஏதாச்சும் செஞ்சிருக்கியா நீன்னு ஆச்சு பூச்சுன்றா. சரி என்னமோ பண்ணுப்போ அப்படின்னு நான் வாங்கி கொடுத்துட்டேன். சரி நூல்கண்டை வாங்கி அதை என்ன தைக்கிறான்றத பார்ப்போம் தான் நூல்கண்டு வாங்கலான்னு வந்தேன். இவ்வளோ பெரிய பாக்ஸ் எடுத்து காமிச்சார் நூல்கண்டு. டார்க் கலர், லைட் கலர்ஸ் அப்படின்ட்டு. அதெல்லாம் வேணாம், என்னென்ன கலர்ல மெயினா தேவைப்படுமோ அதை மட்டும் நான் பொறுக்கி எடுத்துக்கிறேன்னு ஒரு 16 எடுத்துன்னு வந்தேன். சர்ப்ரைஸ் காட்டுறோம் நாங்க, ஓகேவா? பாக்குறீங்களா? அது தெரிஞ்சிருக்கு. 3 2 1. பா, நீ சொல்லிட்டு உன் மூஞ்சியை காட்டினே கூடாதுப்பா. இரு, அது ஃப்ரண்ட் கேமரா ஆகணும்ல. டான் டாடாங். என்ன பண்ணுது? 21 ஸ்டிட்ச் போடும். எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணும். எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணும். ஆரி ஒர்க் பண்ணோம். இல்ல, அது நம்ம போட்ட முதல் கண்டிஷன் என்னன்னா மிஷின் வேணா வாங்கிக்கோ,
ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணணும், வேற எங்கேயும் கிளாஸ்க்கெல்லாம் போக கூடாதுன்னு முதல் கண்டிஷன் போட்டு அதுக்கப்புறம் மிஷினை வாங்கி கொடுத்தாச்சு. அப்ப மிஷின் எடுத்துன்னு வர உங்க அம்மா. ஐயோ தெரியாம சொல்லிட்டு என்னது ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. டெய்லரக்கா அடுத்து பேபி மாக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்கா பேபி மாக்கா கிளாஸ் நடத்தணும் அந்த மாதிரி. இது ஒன்னே பாப்பா வாங்கறதுக்கு இப்படி இப்படின்னு சொல்லிச்சு, என்ன பாக்குற வீட்டுல இருக்குது அப்படின்னு. இதுல ஊசி எல்லாம் இது அந்த 3 இது கொண்டு வருவாங்க, 6 இது. அது கொண்டு வந்தா ஆரி ஒர்க் போடும், அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி போடுது, அதெல்லாம் பண்ணுது அதுல. நான் உனக்கு ஆன்லைன் கிளாஸ் வரேன். நான் இங்க கத்துக்கிட்டதெல்லாம் உங்ககிட்ட வந்து வாந்தி எடுக்கிறேன். அதுதான் அவங்களுக்கு அக்காக்கே தெரியும்னு சொல்லிட்டாங்களே. ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி எல்லாம் மாப்பிள்ள காது கேக்கல. நீங்க சொல்லுங்க, நீ முதல்ல ஒரு ஸ்டிச் போட்டா போதுமா, வேற எந்த ஸ்டிச்ச நீ போட வேண்டாமா? உனக்கு நாங்க கஷ்டம் எல்லாம் கொடுக்க மாட்டோம், ஒரே ஸ்டிச் இருக்கிற மிஷின்ல ஒரு ஸ்டிச் போட்டு தச்சிக்கோ, எங்க அம்மாவை தொல்லை பண்ணாம இருந்தா சரி அப்படின்றீங்க. ஈஸியா தான் இருக்குது, இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்களே அம்மாவும் ஈஸியா தான் இருந்தது. நூல் கோத்தது எல்லாமே ஈஸியா தான் இருந்தது. ஆனா ப்ரோ ஆகணும்னா கொஞ்சம் மெனக்கிடணும். இல்ல இல்ல 1 hour டெய்லி ப்ரோ ஆகிறதுக்கு. அதேதான் அதேதான். இல்ல இல்ல நான் இப்போ இடம் பார்த்து வச்சிட்டேன் மேல. ஒரு 10 நாளைக்கு இது கீழே இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்லே வச்சிருந்தேன். இல்ல இல்ல வீட்டு என்ட்ரன்ஸ்லயே வச்சிடுறேன். என்ட்ரன்ஸ்ல வைக்கிறேன், ஓகேவா? என்ட்ரன்ஸ்ல வச்சுட்டா வரவங்க போறவங்க பாவம் பேபிமா கிட்ட இதுவும் இருக்கு அப்படின்னு 10 நாள்ல எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. 11ஆவது நாள் பேக் பண்ணி தூக்கி எல்லாத்தையும் மேல வச்சுக்குவேன். என்னென்னமோ சொன்னாங்கப்பா. என்ன சொன்னாங்க? இது எது 7 வைக்கணுமா? 7 தான் இருக்குது. 0ல வைக்கணுமா? இது என்னது? அவங்க சொன்னதை மட்டும் பாருப்பா, அவங்க சொல்லாததெல்லாம் பாத்துனுக்காத. இது எதுக்கு? இதுக்கு ஓ பெடல் வேணாம்னா மாத்துறதுக்கு. அது பெடல் இல்லாம எப்படி பெடலுங்க? பெடல் எங்க குத்துறது? ஆமா அங்கதான் குத்தணும். இங்க குத்தலாமா இல்ல இங்க குத்திக்கலாமா? இங்க குத்திட்டு பேசாம. குத்திட்டுனா கரெக்டா? குத்திட்ட. இந்த மூக்கு சளி வேற நம்ம உயிர் எடுக்குதுப்பா. இது எங்க குத்தணும்? இங்கதான் குத்தணும். இந்த ஓட்டலையா குத்தா? ஓகே குத்திட்டுனா என் துணி போய் எடுத்துன்னு வா. என்னத்த எடுத்துன்னு வர? துணியா? இப்ப நீ தைக்க போறியா? நீ முதல்ல நூலெல்லாம் பண்ணு. நூலெல்லாம் பண்ணு கரெக்டா? நூலெல்லாம் பண்ணுமா? உனக்காக எவ்வளவு நூல் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறேன் நானு. டாஸ்கா இது? வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன டாஸ்க்கு? இது வந்து ஆன் பண்ணுமா? ஆன் பண்ணா லைட் எரியுதா? ஓ லைட் எல்லாம் எரியுமா? ஐயோ இது எதுக்கு நகர்த்துறான்னு தெரியலையாப்பா.
என்னப்பா? ஐயோ, அந்த அக்கா வீடியோ எடுப்பா. பாபின்ல நூல் இருக்குதானே? தெரியலையா? இது இப்படி எடுக்கணும். இது மேல தூக்கு வருது. இங்க இருக்கா? இங்க இருக்குதா? இதான். ஐயோ, ஏப்பா உடைச்சிருவா போலயேப்பா. அதுதான் மேல தூக்கு. தூக்கு மேல. நூல் இருக்குது. நீ மேல நூல் கண்டு வைக்கணும்பா. இல்லப்பா, இங்க ஊசி கீழே தான்ப்பா இருக்கு. ஊசியே மேல வரலப்பா. ஊசிக்கு மேல வரணும்ல. ஓஹோ, அது எப்படி? இது எனக்கு தெரியலையே. இது மேல இது அதெல்லாம் கிடையாது. மேல வந்துச்சு பார். ஐயோ ஐயோ, பா ஃபர்ஸ்ட் அப்படிதான்ப்பா இருக்கும். வெயிட் பண்ணுப்பா. இங்க இருக்கு. பாபின்ல நூல் இருந்ததுல? இருந்தது, சுத்தி வச்சிருந்தாங்க. பாபின் எப்படி எடுக்கிறது? பாபின்ல நூல் இருக்கு. இது எப்படி இப்படி போட்டு இப்போ உள்ள போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ள போயிடுச்சா? இப்போ என்ன பண்ணும்? நூல் போடணும். என்ன கலர் நூல் போடலாம்? மங்களகரமா மஞ்சள் போடு. மஞ்சளா? வேணா சிவப்பு போடலாம். அது வேணாம், அப்ப பிளட் கலர் பா. அது அப்ப பிளாக் போடலாமா? வேணாம், கருப்பு. மங்களகரமா மஞ்சள் போடு. மஞ்சள் தான் தெரியும்ன்றியா? அங்க ஒரு கானா வச்சிருந்த மாதிரி. வெற்றி 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 பேபிமா வந்து கத்துக்குச்சு, யூடியூப பாத்துச்சு. நான் ரெடி ஆயிட்டேன், நீ ரெடியா அப்படின்னுச்சு. சோ நம்ம பாப்போம் என்ன பண்ணுது. என்னப்பா சவுண்ட்லாம் கேக்குது? வாயில போட்றாதடா டேய். யார், நானா நீயா? நம்ம ஆலிஸ் கூப்பிடு. ஆலிஸ் இருக்கா? இல்லையே, அவ வேலைக்கு போயிருக்கோம். அவங்க இல்ல. இருக்கும் பாரு. வர்ஷாமாவை கூப்பிடு. சரி கூப்பிடு. அதுக்குள்ள என்னமோ நூலை போட்டு போட்டு மாத்தி மாத்தி பாப்பியில இருக்கிற நூலு, இதுல இருக்கிற நூலுன்னு எல்லாத்தையும் போட்டு குழப்பி அடிச்சுது. மிஷினே சிக்க வச்சியா? தண்ணி வேணுமா? அங்கே முழங்கு. உள்ள எப்படிப்பா எடுக்கிறது? அந்த பாபிய வெளில எடு. பாபி எல்லாம் வெளில எடுத்துட்டு பாபி இங்கதான் கிடக்குது. இங்க நூல் மாட்டிக்கிச்சு பாரு. இது எப்படி எடுக்க வரல? சரி கட் பண்ணி விடு. கட் பண்ணா உள்ள இன்னும் நூல் இருக்கே, அதை எப்படி நான் எடுக்க? ஒரு பின்னூசி எடுத்துன்னு வா. அந்த நூலை கொஞ்சம் வெளியில எடுத்துடலாம். பின்னூசி எல்லாம் தேவையில்லப்பா, உடுப்பா. எடுத்துருவாப்பா, நூல் எடுத்துடலாம். இந்த குட்டி பிரியாவை கூப்பிடு. இருப்பா, டென்ஷன் பண்றப்பா. புது மிஷினுக்கு பல்லுல ஏதோ மாட்டிக்கிச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம டூத் பிக் வச்சு நம்ம குத்துவோம்ல, பல்லுல ஏதாவது மாட்டிக்கிச்சு. நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி ஏதோ இது வச்சு குத்தினுங்குது, பின்ன வச்சு. பின்ன வச்சு குத்துல அந்த நூல் ஒண்ணு மாட்டிடுது. அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அதான் எடுத்துனுங்க. உனக்கு கண்ணு தெரியுதா முதல்ல? தெரியலதான். அப்புறம் கண்ணாடியை போட்டு எடு. எடுத்துன்னு வா என் கண்ணாடியை. நூல் எங்கேயோ இருக்குது, என் கண்ணுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், என் கண்ணுக்கு நூல் தெரியுது. இந்த அம்மா நூலுக்கு பக்கத்துல எங்கேயோ வச்சு குத்தின்னு கிடக்குறாங்க. எடுத்துன்னு வா, எடுத்துன்னு வா. எங்கே வச்சுக்கிற கண்ணாடிய? இந்த பேக்ல. என்னப்பா பண்ற? இருப்பா, அந்த நூல் எங்கேயோ போய் சிக்கிச்சுப்பா. எங்க போய் சிக்கிச்சுனே தெரியலப்பா. இங்க நிக்குது பாதி பாதி. அது எப்படி எடுக்குதுன்னே தெரியலையே. குட்டி பிரியா எங்க அவ? விசுடா வாங்கி குத்துட்டு வந்து சொல்லி குத்துட்டு போடும்ல. வாங்குக்கோ வாங்குக்கோ என்கரேஜ் பண்ணா. பா வாங்கறத கூப்பிட்டா போன் அடிச்சா தூங்கி. இல்ல இல்ல, அல்லு வீட்டுல திட்டினே இருந்திருப்பான். இதை வாங்கி வேஸ்ட் பண்ற, வாங்கி வேஸ்ட் பண்ணுகிறேன். நம்ம மட்டும் தான் திட்டு வாங்கணுமா? இந்த குட்டி பேபி மாக்காவும் திட்டு வாங்கட்டும் அண்ணங்கிட்ட அப்படின்ட்டு உனக்கு அப்படியே எந்த குத்துருக்குது உனக்கு. அடி போடு போடு, அடி புள்ளி நகர்த்தி தள்ளு. இப்போ கர 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 கரன்னு விட்டா அப்படியே போயினே இருக்கணும். இதுக்கப்புறம் சரியா? இதுக்கப்புறம் கீழே இருக்கிற நூல் மேலே வந்துதா இல்லையா? அது வரல, உள்ளதா இருக்குது. பாப்போம் இரு. இது பயமா இருக்குது. எப்படி இப்படிதான் சுத்துவாங்க? சுத்துவாங்க மேல தூக்கு. இல்ல இப்படி எப்படி சுத்துவாங்க? இந்த கீழே பெடல் இருக்குதேப்பா, பெடலை போட்டு அமுக்கு. பா இது துணியை உள்ளுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். நூல் வர மாட்டேங்குதுப்பா, அதுதான்ப்பா இப்ப பிரச்சனையே. பாபின்ல இருக்க நூல் வர மாட்டேங்குது. இருப்பா, ஒன்றரை வேற பாஸ்வேர்டு கேட்டு தொலையுதுப்பா. ஐயோ இங்க பாரு என் குழுவிய.
ஆமா. அவதாரம் உன் பொண்டாட்டி தான்டா அவதாரம். ஏய் அல்லு, உன் பொண்டாட்டி தான் அவதாரம். உன் பொண்டாட்டி வந்து இதை வந்து அக்கா உன்னால் முடியும், உன்னால் முடியும், நீ தான் வேற லெவல், நீனு தமிழ் பெண்மணி நீனு அப்படின்ச்சு. குறியா இருந்திருக்கா அவதான். குரு குரு எப்பா, நான் ஆன்லைன்ல சின்னதா அழகா இருக்குது 1500 ரூபாய்க்கு, அதை வாங்கி தர, அதுல பிராக்டிஸ் பண்ணிக்கோ நீன்னு சொன்ன, கேட்கவே இல்லை. அதுதான் சொன்னேன் நான் முதல்ல. உடனே ஏதோ ஒரு கிளாஸுக்கு போன் அடிச்சுது, வீக்லி 3 ஓகே 3 மாசம் கோர்ஸ் நான் ஜாயின் பண்றேன் 7000 அப்படின்ச்சு. அதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, இந்த அம்மா மத்தியானம் ஸ்லாட் ஆமா, மத்தியானம் லஞ்ச் இந்த அம்மா ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல, ஆட்டுக்கால் பாயா எல்லாத்தையும் சாப்பிட்டு தூக்கம் வந்துடும் நமக்கு உடனே. ஆனா அந்த டைம்ல இந்த அம்மா வந்து மத்தியானம் கிளாஸ், ஓகேவா, என்னை கூப்பிட்டு வந்து நீ ட்ராப் பண்ணு, இல்லைன்னா நான் பைக் எடுத்துன்னு நானே போறேன். நான் என்ன சொன்னேன், ஆமா நான் எல்லாம் சிம்பிளா முடிச்சிட்டேன். நான் உனக்கு மிஷின் வாங்கி தரேன், 20,000னாலும் பரவாயில்ல, மிஷின் வாங்கி தரேன், நீ ஆன்லைன் கிளாஸ் போய் நீயே கத்துக்குன்னு நீயே தைப்பான்னு வாங்கி கொடுத்துட்டேன். சரி என்ன பண்றீங்க? 2 செட் ட்ரெஸ், சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணி தைக்க தெரியல, நூல் மாட்டிக்கிச்சு உள்ள. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, நாங்களே பண்ணுவோன்ட்டு பிரிச்சு எல்லாத்தையும் பண்ணிச்சு. இங்க நூல் மாட்டிக்கிச்சு, என்ன பண்றது? சரி ஓகே ஓகே. எடுது எடுது. ஏய் இப்ப அதுக்கு தான்ப்பா நான் வீடியோ எடுத்துனுக்கிறேன். குட்டி பிரியா வந்து பிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. சரி ஓகே. இதுக்கப்புறம் யாரும் தடுக்க முடியாது. ஆமா, எப்படி போகுது பாருங்க, கர 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 கரன்னு சுத்தி சுத்தி அடிக்கிறப்பா. அதுல ஒரு பைய தைக்கிறப்பா, நீனு ஒரு குட்டி பை தச்சு காட்டுற. இருப்பா, நானே வந்து கண்ணும் தெரியாத மண்ணும் தெரியாம நானே ஏதோ புடுங்கின்னு இருக்கிறேன். திரும்பி உள்ள விட்டு நூலை பேத்துறாத. இதெல்லாம் தேவையாப்பா நமக்கு? எப்படி அவ்வளவு காசு குத்து வாங்கினதுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையாப்பா? நான் நேத்து தலைப்பாடா அடிச்சுக்கினேன் வானா வானான்னு. இங்க இது வேறையா? ஓகேவா? இதுக்கப்புறம் போடுறா போடுறா. ஏய் சவுண்ட் மட்டும் கேக்குது. நீங்க சொல்லிடுங்களா? சர்ப்ரைஸ். அது என்ன சர்ப்ரைஸ்? வீட்டுக்கு ஒரு பொருள் வந்திருக்குது இல்ல? யார்கிட்ட போய் சொல்ற? ஜீன்ல நீயே தச்சுக்கிற. ஆமா. ஊசிட்டி வந்து பாரு. இன்ஸ்ட்ரக்ஷனா எப்படி நூல் போக்குறதுன்ட்டு அதுல போட்டிருப்பாங்க மேபி. இதான துணி மூடுற கவரா? இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இருக்குது. இத விட்டுட்டு இத்தனை நேரம் தோளாவின்னு கிடக்குற. வீடியோ பார்த்தே உனக்கு தெரியல, அதை பார்த்து நீ பண்ணிட்டு போறியா? இல்ல நூல் எப்படி போடணும்னு சொல்லியிருக்காங்க பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டோம். இன்னும் ஒன்றும் தெரியல. இந்த ஒரு புக்கு தான் படிக்கல, இதையும் நான் படிச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். இதோட இந்த மிஷினோட காமெடியை முடிச்சுக்கலாம். டெமோ கிளாஸுக்கு வருவாரு, அவரை வச்சு நான் நல்லா கத்துக்குவேன்.
வருவேன், நான் திரும்ப வருவேன். திரும்ப பாப்பீங்க நீங்க. திரும்பி வரும்போது ரங்கராய சக்தி வேலா வந்து நிப்பேன். ஆமா. குட்டி பிரியாக்கு நான் டஃப் கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாக் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.